சமூக நீதியை வென்றவர். தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது. தன்னையில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன். அனைத்து சமுதாய மக்களுக்கு உரிமை கோரிய தலைவர் 50 ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர். சமீபத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமை தலைவர் ஐயா அவர்கள் என்னுடைய கொடியேற்றுகிறார். வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றுகிறார். இதோ நமது இனமான கொடி, நம் சமுதாய கொடி, ஐயா உருவாக்கிய கொடி, 1 கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி, தனிப்பெரும் சமுதாயத்தில் நன்மைகளில்லா கொடி. உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவர் பாராட்டு பந்தலிலே இதோ கொடியினை ஏற்றி வைக்கிறார்கள். இதோ நமது கொடி, நம் சமூகத்தின் கொடி. மக்கள் வீசி பறக்கிறது. சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே போராடி, ஐயாவின் திருக்கரங்களாலே நான் போராடி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்லுகிற ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி இதோ பறக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவர், நம்மை எல்லாம் இணைத்தவர், காலம் காலமாக உழைப்பை ஒன்றையே நமக்கு கொடுத்தவர், சிறைச்சாலை ஏகியவர், இன்று ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கொடி நாளை கோட்டையிலே பொதுவித்திருக்கிற கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி. இது எடுத்த நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்றைக்கு அதற்கான தீவிரவாதிகள் எடுத்த அந்த தீவிரவாத தாக்குதலாலே மாண்டு போன இறந்து போன அந்த அன்பு வைகளுக்கு